வேல்முருகன் விக்கெட். திமுக ரியாக்ஷன். திமுக கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி விலகுவதாக அக்கட்சி தலைவர் வேல்முருகன் அறிவித்தார். அமைச்சர்கள் தவறு செய்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர் ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். சென்னையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமையகத்தில் அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். நாங்கள் கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் முதல் திமுக கூட்டணியில் பயணித்தோம். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு திமுக எங்களை அழைத்தது. திமுகவின் பேச்சுவார்த்தை குழு எங்களுக்கு ஒரு இடத்தை ஒதுக்குவதாக தெரிவித்தது. ஒரு இடத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, கூடுதல் இடங்களை ஒதுக்க வேண்டும் என்றும், இடங்கள் ஒதுக்குவதில் முன்பின் இருந்தாலும் எங்களின் 10 கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றோம். திமுக அரசு எங்கள் கோரிக்கைகள் குறித்து சிறிதளவும் பொருட்படுத்தவில்லை. கோரிக்கைகள் வைத்து கூட்டணி பேசுறையா என பெரியண்ணன் பாணியில் திமுக எங்களை கையாண்டது என்று ஆவேசமாக கூறினார். மேலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாததற்கு அரசு இயக்கும் RSS சிந்தாந்தம் கொண்ட அதிகாரிகளே காரணம். சிலர் திமுக ஆட்சியில் இருந்து கொண்டு பாசினத்துக்கு ஆதரவாக கொடி பிடிக்கிறார்கள். சமூக நீதிக்கு எதிரான சக்திகளை வைத்துக் கொண்டு திமுக எப்படி சமூக நீதியை பின்பற்றும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அத்துடன் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியில் இருந்து விலகுகிறது. நாங்கள் வைத்துள்ள 10 கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டுள்ள அமைப்புகள், அரசியல் கட்சிகளை கலந்து பேசி சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வது குறித்து அதிகாரபூர்வமாக அறிவிப்பேன். ஆனால் NDA தலைமையிலான கூட்டணிக்கு செல்ல மாட்டோம் என்று வேல்முருகன் திட்டவட்டமாக கூறினார். மேலும் திமுக அமைச்சரவையில் உள்ள அமைச்சர் பரந்தூரில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் இடம் வாங்கியுள்ளார். அதை 5 மடங்கு கொடுத்து அரசு வாங்குகிறது. அதில் வேல்முருகன் குடைச்சலாக உள்ளார் என்று என்னை எதிர்க்கின்றனர். கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் எந்தெந்த அமைச்சர்கள், எந்த துறை செயலாளர்கள் அவர்களது துறையில் எவ்வளவு தவறுகள் செய்துள்ளனர் என்பதற்கு ஆதாரம் என்னிடம் உள்ளது. இனிமேல் தான் பார்க்க போகிறீர்கள் என்று எச்சரிக்கையும் விடுத்தார் வேல்முருகன். திமுக கூட்டணியிலிருந்து வேல்முருகன் கட்சி வெளியேறியதை எப்படி பார்க்கிறீர்கள் என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனிடம் சென்னை அறிவாலயத்தில் நிருபர்கள் நேற்று கேள்வி எழுப்பினர். அதற்கு துரைமுருகன், நான் எப்படி பார்ப்பேன், அப்படி பார்ப்பேன் என்று கிண்டலாக அண்ணாந்து வானத்தை பார்த்தார். தொடர்ந்து திமுக மீதும் அரசு மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வேல்முருகன் வைத்திருப்பது பற்றி கேட்டதற்கு, கூட்டணியை விட்டு போகும்போது நல்லாட்சி நடக்கிறது, நான் போயிட்டு வரேன் என்றா சொல்வார்கள் என எதிர்கேள்வி கேட்டு சிரிப்பலையை ஏற்படுத்தினார் துரைமுருகன்.